friends, welcome to CBC class 11 applied maths simulated solution exercise 3.1 second sum. Then நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாம தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இங்க பாருங்க ஃபைண்ட் தி ஆவரேஜ் கேக்குறாங்க. ஆவரேஜ்னாலும் மீன்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 7 ஆட் பிரைம்ஸ். அந்த ஆட் 7 ஆட் பிரைம்ஸ். அப்ப எத்தனை நம்பர்? 7 நம்பர். மேல அந்த நம்பர் எல்லாம் ஆட் பண்ணுவோம் ஆட் பிரைம். சோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்னது? ஒரு நம்பர் டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்ட் 1 அது ரெண்டு தான் டிவைட் ஆக மட்டும் பிரைம் நம்பர். ஓகேவா? எக்ஸாக்டாக 2 டிவைஸ் இருக்கும். இதுதான் எக்ஸாக்ட் டெஃபினேஷன். ஸோ 2 வந்து 2 டேபிள்லேயும் 1 டேபிள் தான் வரும். 3 டேபிளில் 1 டேபிள் தான் வரும். 5 7 11 13 அப்புறம் 14 வருமா வராது, 15 வருமா வராது, 16 வருமா வராது, 17 19 இதெல்லாம் வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு 7 ஆட் ப்ரைம். இது வந்து ஈவன் நம்பர், இதை விட்டுருங்க. ஆட் ப்ரைம் ஃபஸ்ட்டு 7 தான். 3 6 7 கரெக்டாக தான் எழுதியிருக்கேன்ப்பா. 3 + 5 + 7 + 11 + 13 + 17 + 19 இந்த கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? சரி இருங்க பார்க்கலாம், நானே ஆட் பண்ணுறப்போ 10 20 30 40 இது ஒரு 50 இது 60 70 75 75/7. ஓகேவா? சரி நீங்கள் உங்கள் ஆன்சர் இப்படியே கூட விட்டுருங்க. ஓகேவா? பட் டெக்ஸ்ட் புக்கில் மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை வேணால் டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க. 75/7 7 டேபிளில் 10 × 70 பேலன்ஸ் 5. மிக்சர் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்னா கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் QRD இப்படி எழுதணும். ஸோ இதில் கோஷன்ட்னா இதுதான், இது ரிமைண்டர், இது டிவைசர். கரெக்டாக எழுதிக்கோங்க. 10 ரிமைண்டர்னா 5 டிவைசர்னா 7. இப்படியே விட்டுக்கலாம்ப்பா. இதுக்குப்பா இப்படிலாம் எழுதிக்கிட்டு அப்போல்லாம் ஒன்று மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. ஓகேவா? சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் தேங்க்